மனுநீதியை மீண்டும் திணிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மகாவிஷ்ணு பேசியிருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். இது எங்கிருந்து வருதுன்னா மனு நீதியிலிருந்து வருது. மனு நீதியை மீண்டும் திணிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் மகாவிஷ்ணு பேசியிருக்கிறார். இது எந்த இடத்திலும் அவர் படித்திருக்கிறாரா படிக்கலையா தெரியாது. அதை ஆய்வு பண்ணணும். கூப்பிடும் போது கல்வித்துறையை சார்ந்த அதிகாரி பெருமக்களோ பேரண்ட்ஸ் டீச்சர் அசோசியேஷனுடைய சார்ந்தவர்களோ இவர் யார், இவருடைய பின்புலம் என்னென்ன பேசியிருக்காரு. இப்ப நிறைய பேர் பள்ளிக்கூடத்தில், நானும் பல பள்ளிக்கூடத்துல பேசியிருக்கோம். பல அறிஞர்கள் பள்ளிக்கூடத்துல போய் சொற்பொழிவாடுறாங்க. யாரும் மூட நம்பிக்கையை விதைக்கல. அறிவியல் ரீதியா பேசுறாங்க, விஞ்ஞான ரீதியா பேசுறாங்க. இன்னைக்கு உலகம் மிகப்பெரிய புரட்சியை செய்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏரோநாட்டிக் காலேஜில் இருக்கோம். இன்னைக்கு விமானம் ஓட்டுவதற்கு ஒரு 100 பேர் இங்க தயாராக இருக்காங்கன்னா இதெல்லாம் விஞ்ஞானம். இதை விட்டுட்டு அந்த காலத்துல பறக்கும் தட்டுல போனாங்க அப்படின்னு சொன்னா யாரும் நம்புவாங்களா?